எல்லாத்தையும் அவுத்து போட்டு காமிக்கிறேன். படுக்கிறதுக்கு உனக்கு என்ன? ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ கேட்பீங்க? உங்கள் கூட செக்ஸ் பண்ணணும் ஆசையாக இருக்குது, உங்களை பார்த்தாலே மூட் ஆகுது. லைக் சில பேர்லாம் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ் அனுப்பி எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணோம் இருந்தால் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே இருக்கும், அடுத்தடுத்த பொசிஷன் போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி அப்ரோச்சஸ் பண்ணியிருக்காங்களா? எனக்கு எந்த மாதிரியெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க மேம்? என்கிட்ட கேட்குற கேள்வி ஒன் நைட் ஸ்டாண்டு. நான் ஒரு நைட்டுக்கு எனக்கு இவ்வளோ கொடுங்க. அது நிறைய இடத்துல எனக்கு கஷ்டப்படுத்தியிருக்கு. நிறைய இடத்துல ஹராஸ்மெண்ட் ஆகிருக்கேன், அப்யூஸ் ஆகிருக்கேன். வாய்ப்பு தேடி போன இடத்துலலாம் தவறுதலாக தொட ஆரம்பித்தாங்க. நான் தள்ளி விட்டேன். அகெயின் இ போஸ்ட் மீ டு டூ தட். நான் அங்கேருந்து அவங்கள தள்ளி விட்டுட்டு எல்லோ பென்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட போல்ட் மாடல் ஐஸ்வர்யா வடிவதா இருக்காங்க. அவங்க கூட தான் பேச போறோம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? காட் கிரேஸ், கடவுள் கிருபையில எல்லாம் போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நீங்க எப்படி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்தீங்க? எவ்வளோ நாளா இருக்கீங்க? நான் பாஸ்ட் 3 years ஐம் இந்த இண்டஸ்ட்ரி. லைக் எப்படி சொல்றது, ஃப்ரெண்ட்ஸோட ஆரம்பிச்சது தான் எல்லா ஜேர்னியுமே. ஸ்டார்டிங் ஆக்டிங் அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டில் வந்து இப்போ ஃபோட்டோ ஷூட்ஸ், மாடலிங், போல் ஷூட்ஸ் அப்படின்னு சொல்லி மாறி இருக்கு. மாடலிங் வரைக்கும் ஓகே, இந்த போல் ஷூட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற ஐடியா எப்போ கிளிக் ஆச்சு? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் இது. லைக் நான் ஸ்டார்டிங் உள்ளே வரப்போ ப்ரைடல் மாடல்ஸ் அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணதே. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ஸ்டேஜில் எனக்குள்ள ஒரு கொஷின், இதில் என்ன இருக்குது டிஃப்ரெண்ட்டாக? இதில் ஒன்றுமே இல்லை. லைக் மேக்கப் பின்னாடி என் ஃபேஸை நான் மறைச்சி ஒரு விஷயம் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் நார்மலாக ஒரு ப்ரைடே வந்து ஃபேஸில் மேக்கப் போட்டால் அது போசிங். ஸோ அப்படி இருக்குன்றப்போ நான் அதுக்கு தனியாக போய் எதுக்கு நான் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் ஜஸ்ட் என்னோடய ஒரிஜினாலிட்டி என்ன அப்படின்னு யோசிக்கிறப்போ ஐ தாட் திஸ். ஏன் என்னோடய பாடியை நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது? என்னோடய ஒரிஜினல் கலரை ஏன் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது? என்னோடய பாடியில் இருக்க மார்க்ஸாக இருக்கட்டும், இல்லை என்னோடய தொப்பையாக இருக்கட்டும், இல்லை என்னோடய ஸ்ட்ரக்சராக இருக்கட்டும், வாட் எவர் த திங், ஏன் நம்ம அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாது? இட்ஸ் கைண்ட் ஆஃப் நான் எதில் ஸ்டார்ட் பண்ணால் பாடி பாசிட்டிவிட்டி அப்படின்ற ஒரு விஷயந்தான். ஏன்னா என்னோடய ஸ்டார்டிங் நான் போன எல்லா இடத்துலையும் எனக்கு ரிஜெக்ஷன்ஸ் தான் இருந்தது. எந்த ரிஜெக்ஷன்னா, என் கலர் டோன். இந்த கலரை வச்சுட்டு நீலாம் வந்து இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தியா? இந்த உடம்பை வச்சுட்டு நீலாம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தியா? ஸோ எல்லா இடத்துலையுமே எனக்கு கண்டினியூஸ் ரிஜெக்ஷன் அபவுட் மை பாடி, என்னோடய ஸ்கின் டோன். ஸோ இந்த ஸ்கின் டோன், இந்த கலர் என்ன பிரச்சனை? ஸோ அப்படின்னு ஆரம்பித்ததில் அதில் கொஷின் எழுந்து ஒரு கொஷினுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறப்போ கடைசியாக வந்து நின்று தான் இந்த போல் ஷூட்ஸ். லைக் நீங்கள் ஃபோட்டோ ஷூட்ஸ் போட்டிருந்தீங்க, உங்கள் இன்ஸ்டாவில் பார்த்தோம். சில ஃபோட்டோஸ் முன்னாடி நாங்கள் பார்த்தோம், அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் இப்போ இல்லை. ஹைட் பண்ணிட்டீங்களா? என்ன ரீசன்னால? ஆக்சுவலி ஐம் இன் அ பிரேக் நவ். ஸோ கொஞ்சம் என்னோட மென்டல் பீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு சில விஷயத்தினால சம்வாட் ஐ அஃபெக்டட். ஸோ அது ரொம்ப என்னை சிவியராக அஃபெக்ட் பண்ணதுனால எனக்கு அந்த போஸ்ட் போய் நான் திரும்ப பார்க்குறப்போ அவங்க சொல்ல வார்த்தைகள் வந்து என்னை இன்னும் காயப்படுத்துச்சு. அந்த போஸ்ட், நான் அந்த விஷயம், அதில் இருந்த கமெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை அந்த போஸ்ட்டை பற்றி வேற ஒருத்தவங்க பேசின விஷயங்களாக இருக்கட்டும், என்னை ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப மென்டலாக ஒரு மாதிரி ஆச்சு. ஸோ அந்த ரீசனுக்காக அது எல்லாத்தையும் கொஞ்ச நாள் மறைச்சி வைக்கலாம் அப்படின்ற ரீசனுக்காக மறைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் இவ்வளோ ஹர்ட் ஆகி அந்த போஸ்ட்டே ஹைட் பண்ணுற அளவுக்கு யார் என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இது வந்து நான் எப்படி சொல்கிறதுனா, லைக் நான் இது வரைக்கும் வந்து என்னை பற்றி யார் பேசினாலுமே யோசிச்சதில்லை. யார் என்ன பேசினாலும் என்ன அப்படின்னு சொல்லி இந்த காதில் வாங்கி அந்த காதில் விட்டுட்டு போயிடுவேன். பட் நமக்கு பிடிச்சவங்கன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல உலகத்தில், அவங்க அதை பற்றி தப்பாக பேசுகிறப்போ அதோட வலிகள் தெரியும்ல. நான் வேறு யாரோ ரோட்டில் போகிறவங்க பேசினா நமக்கு அந்த காயங்கள் இருக்காது. பட் நம்ம கூட இருந்து நம்ம ஸ்ட்ரகிள்ஸை பார்த்து நம்ம இவ்வளோ தூரம் வந்திருக்கோன்றது பார்த்தவங்க அவங்களே அந்த ஒரு ஸ்டேஜில் அந்த போஸ்ட்டை பார்த்துட்டு வேறு மாதிரி பேசினப்போ எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் அதை நிறைய பேரை நிறைய விஷயத்தில் காயப்படுத்துச்சுன்ற மாதிரி எனக்கு சில நியூஸஸ் அண்ட் சில இன்ஃபர்மேஷன் வந்ததுனால அதை ஹைட் பண்ணேன். மற்றபடி வேறு எந்த ரீசனும் இல்லை. நைஸ், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சில கமெண்ட்ஸ் எல்லாம் நாங்களே பார்த்தோம். உங்கள் போஸ்ட்டுக்கு கீழே ரொம்ப அப்யூசிவாக இருந்துச்சு. படிக்கும்போது எங்களுக்கு என்னடா இவங்களாம் இந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணுறாங்களேன்னு இருந்துச்சு. ஸோ நீங்கள் அந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? அது நான் டெய்லி வாழ்க்கையில் கடந்து போகிற விஷயந்தான். நான் ஒரு போஸ்ட் போட்டால் கண்டிப்பாக அந்த நாளில் எவ்வளோ நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வேணுன்றது எனக்கு தெரியும். மோஸ்ட் கமெண்ட் செக்ஷன் அந்தளவுக்கு கோத்ரூ ஆகி பார்க்க மாட்டேன். இன்கேஸ் கோத்ரூ ஆகி பார்த்தேன்னா நிறைய விஷயங்கள் வந்து என் ஃபேமிலியை அப்யூஸ் பண்ணி பேசுவாங்க, என்ன அப்யூஸ் பண்ணி பேசுவாங்க. லைக் நிறைய கமெண்ட்ஸ் இருக்குது. பட் நான் தான் சொல்கிறேன்ல, அது அவங்களோட ஒப்பீனியன்.
மேபி நான் நான் ஒரு ஸ்டேஜில் அதை பற்றி கவலைப்பட்டேன், என்னடா இவங்க இப்படிலாம் பேசுகிறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் நான் உட்காந்து யோசிக்கிறப்போ மேபி அவனுக்கு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் போல், அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை அவனுக்கு எங்கே காமிக்கிறதுன்னு தெரியல. நான் அவனுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக அவனுக்கு அந்த ஃப்ரஸ்ட்ரேஷனை தீர்க்கறதுக்காக உட்காந்துருக்கேன். ஸோ என் கமெண்ட்ல வந்து கொட்டி தீர்த்துட்டு போகிறான். உனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்கா, பண்ணிட்டு போடா அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்க்கு வந்துட்டேன். நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறவங்களுக்கு மேபி இந்த 2 தாட் இருக்கலாம். ஒன்று அவங்களோட விஷயங்கள், இன்னொன்று மேபி அவங்களால என்ன மாதிரி இருக்க முடியலன்ற ஒரு தாட் ப்ராசஸுமே இருக்கலாம். ஸோ நான் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் வேல தான் பார்த்தேனே தவிர நெகட்டிவ் வேல நான் அதை எடுத்துக்கல. நீங்கள் ஃபஸ்ட் இந்த போல் ஷூட்ஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிங்கல்ல, அப்போது ஃபஸ்ட் உங்களை நீங்கள் ஃபோட்டோ ஷூட் பண்ணி முடிச்ச பிறகு நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல, பார்த்துட்டு அப்போ என்ன நினச்சிங்க? எவ்வளோ அழகாக இருக்க ஃபர்ஸ்ட் தாட். ஏன்னா பெண்கள் நிறைய பெண்கள் பார்த்துருப்போம், லைக் அவங்கக்கிட்ட இருக்க ஒரு இன்செக்யூரிட்டி நான் அழகாக இல்லை, ஏன் பெண்கள் மேக்கப் போடுறாங்கன்னு யோசிக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அழகாக கூட்டிக்கிறதுக்காக. அதுதான் வேண்டான்னு நான் சொன்னது. ஏன்னா நான் என்னோடய ஃபோட்டோஷூட்ஸ் மோஸ்ட் பார்த்தீங்கன்னா மேக்கப் இருக்காது. நம்மளாக இருக்கிறப்போ இருக்க அழகுக்கும் நம்ம இல்லாமல் பார்க்குற அழகுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. எனக்கு நானாக இருக்கிற அந்த அழகு ரொம்ப பிடிச்சிருந்தது. என் உடம்புல இருக்க பிளாக் மார்க்ஸ், என்னோடய ஸ்கின் டோன், என்னோடய பாடி ஸ்ட்ரக்சர், எல்லாருக்குமே வந்து பர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்குமானா இருக்காது. ஒருத்தருக்கு சின்னதாக இருக்கும், ஒருத்தருக்கு பெருசாக இருக்கும். ஈவன் ட்ரெஸ்ஸு, கேர்ள்ஸ்க்கு வந்து எல்லாரும் சொல்கிறது அவங்களோட மார்பகம் அழகாக இருக்குது, அவங்களோட பட்டை அழகாக இருக்குது, அவங்க இடை அழகாக இருக்குது. எல்லா பாட்டுலேயும் பாருங்களேன், ஒரு பொண்ணை இதை வச்சு தான் வர்ணித்து பார்த்துருப்பாங்க. ஸோ என்ன நான் ஒரு ஃபோட்டோஷூட் பண்ணி என்னோடய உடம்பை நான் பார்க்குறப்போ நானே ரசித்தேன். அழகாக இருக்கே, அழகாக இருக்கே, அழகாக இருக்கே. ஸோ இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் அந்த தாட். அதுக்கப்புறம் ஓகே, இந்த கருப்பு மார்க் கூட ஒரு மச்சம் மாதிரி அழகாக இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையுமே நான் ரசிக்க ஆரம்பித்தேன். என்கிட்ட எதெல்லாம் நெகட்டிவாக இருந்ததோ அதெல்லாம் நான் பாசிட்டிவ் ஆஸ்பெக்டில் ரசித்தேன். ஸோ அதுதான் சொல்லுவேன். இப்போது பொதுவாகவே நார்மலாக இப்போ ஆக்டிங்காக இருக்கட்டும், இல்லை ஃபோட்டோஷூட்டாக இருக்கட்டும், எந்த ஃபீல் போனாலுமே நமக்கு மேலே இருக்கக்கூடிய ஹெட்டுன்றவங்க ஃபஸ்ட்டு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணோம் இருந்தால் உங்களுக்கு அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே இருக்கும், அடுத்தடுத்த பொசிஷன் போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ உங்ககிட்ட யாராவது இந்த மாதிரி அப்ரோச்சஸ் பண்ணியிருக்காங்களா? நிறைய வந்திருக்கு அப்ரோச்சஸ்னால். நான் முன்னாடி கேட்க தயங்கின விஷயங்கள் இப்போ நான் போல் பண்ணுறேன் அப்படின்ற ரீசன்னால் அது ரொம்ப ஓப்பனைஸ்ட் ஆகிடுச்சு. டைரெக்டாக வந்து நிறைய பேர் கேட்டுட்டு தான் இருக்காங்க. அதுவும் நார்மலாக ஒரு ப்ரைடல் ஷூட் பண்ணுற பொண்ணுக்கிட்டே போய் அட்ஜஸ்ட்மெண்ட் கேட்க தான் செய்வாங்க. நான் போல் ஷூட் பண்ணுறேன் அப்படின்றப்போ கண்டிப்பாக என்கிட்ட வந்து கேட்பாங்க. ஏன்னா என்கிட்ட கேட்ட கேள்வி, எல்லாத்தையும் அவுத்து போட்டு காமிக்கிற, படுக்கிறதுக்கு உனக்கு என்ன? பட் அந்த பண்ணுறேன்றதுக்காக நான் அதை பண்ணணுன்ற அவசியம் இல்லைல்ல. என் உடம்பை நான் ரசிக்கிறேன், அதுக்குன்றதுக்காக என் உடம்பை நான் கொடுக்கணுன்ற அவசியம் எங்கேயுமே கிடையாது. அது நிறைய இடத்துல எனக்கு கஷ்டப்படுத்தியிருக்கு, நிறைய இடத்துல ஹராஸ்மெண்ட் ஆகிருக்கேன், அப்யூஸ் ஆகிருக்கேன், வாய்ப்பு தேடி போன இடத்துலலாம். அண்ட் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்ச நாட்கள் நிறைய, என் உடம்பை நானே வெறுத்த நாட்கள் நிறைய, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் ரூம்குள்ளேயே அடைஞ்சிருந்த நாட்களும் நிறைய. பட் ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் அதான் சொல்லுவாங்கல்ல, லைக் எப்படி சொல்கிறது, ஒரு நாயோ ஏதோ ஒன்று கடிச்சிருச்சு, அது கடிச்சிருச்சுன்றதுக்காக அதையே யோசிச்சுட்டு அந்த தழும்பையே உட்காந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? கடந்து போகணும்ல, அதை ஆற்றி அதுக்கு மருந்து போட்டு அதை பழைய மாதிரி எப்படி எடுத்துகிட்டு வர முடியும்? ஸோ அப்படி யோசித்து அந்த காயங்கள்லாம் ஆற்றி மறுபடியும் பழைய மாதிரி வந்து. லைக் எந்த மாதிரியெல்லாம் அப்ரோச் பண்ணுவாங்க மேம்? லைக் என்கிட்ட கேட்குற கேள்வி, ஒன் நைட் ஸ்டாண்டு, ஒரு நைட்டுக்கு என் கூட இருங்க, நான் இவ்வளோ கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி இப்படி ஓப்பனாகவே கேட்பாங்க. ஈவன் ஐ கேன் ஷோ த சாட்ஸ். நான் 10,000 கொடுக்குறேன், 20,000 கொடுக்குறேன், என் கூட ஒரு நாள் இருங்க, 2 நாள் இருங்க, ஒன் நைட் ஸ்டாண்டுக்கு எவ்வளோ கேட்பீங்க, உங்கள் கூட செக்ஸ் பண்ணணும் ஆசையாக இருக்குது, உங்களை பார்த்த லேட் மூட் ஆகுது. லைக் சில பேர்லாம் அவங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸ் அனுப்பி ரொம்ப வல்கராலாம் பேசுவாங்க இன்ஸ்டாவில். யா ஆஃப்கோர்ஸ். ஈவன் நான் காலையில் எழுந்து என்னோடய ஃபோனை போய் எடுத்து பார்க்குறப்பவே பிக்சர்ஸ் நான் நிறைய வாட்டி அதெல்லாம் பார்த்துருக்கேன். தப்பு சொல்ல மாட்டேன், ஏன்னா வந்து செக்ஸ், நான் எல்லா இன்டர்வியூலையும் சொன்ன விஷயம் தான், செக்ஸ் பிளேஸ் அ மேஜர் ரோல் இன் ஹியூமன் லைஃப். ஸோ அதை நான் தப்புன்னு என்றைக்குமே சொன்னது கிடையாது. அதை பிடிச்சி ஒருத்தவங்க கூட இருக்கிறது வேறு, பிடிக்காமல் அதை வந்து அடையணும்னு நினைக்கிறது வேறு. பிடிச்சி நீங்கள் போய் ஒருத்தர் கூட இருக்கிறது அது தப்பே கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கா, அவங்க கூட இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்களா, தட் இஸ் நாட் அ திங். பட் அதுக்கு ஒரு வாய்ப்பு வச்சு, அதுக்கு ஒரு பவுண்ட்ரி வச்சு, நீ இதை கொடுத்தா நான் இது ஒன்று கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க ஆசையை அந்த இடத்துல தூண்டி விட்டு, யாருமே ஆசைக்கு தூண்டாத மனுஷன் யாருமே இந்த உலகத்தில் கிடையாது. ஆசை வந்துச்சுன்னா அதை அடையணும்னு தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி அதை தூண்டி விட்டு அதை அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க அதை மென்டலாக அப்யூஸ் ஆகி அது வேண்டாம் அப்படின்றது தான் இப்போ கொஞ்சம் பேர் அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரலை, பட் இருந்தாலும் டெய்லியும் கடந்து போயிட்டு தான் இருக்கேன். மேம், நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு சில அப்யூசஸ் கூட நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னீங்கல்ல,
உங்களுக்கு ஓகே அப்படின்னா என்னன்றதை ஷேர் பண்ண முடியுமா? யா ஐ கேன். நான் ஃபர்ஸ்ட்டு ஐ மீன் மீடியா சொன்னல ஆக்டிங்குள்ளே வரப்போ வாய்ப்புகள் தேடி சில இடத்துல ஆடிஷன்ஸ் போனேன். ஸோ ஆடிஷன்ஸ் போன இடத்துல எனக்கு நடந்த விஷயம் இது. நான் தனியாக தான் அன்றைக்கி ஆடிஷன் போயிருந்தேன். என் கூட யாரும் கூட்டிகிட்டு போகல. நான் மேலே போய் அவங்க ஸ்டோரி சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸ்டோரி சொல்லிகிட்ருப்போ எழுந்து வந்து ஹி டச்ட் இன் அ ராங் வே. தவறுதலாக தொட ஆரம்பித்தாங்க. நான் தள்ளி விட்டேன். அகெயின் ஹி ஃபோர்ஸ்ட் மீ டு டூ தட். நான் அங்கேருந்து அவங்கள தள்ளி விட்டுட்டு வெளியே கீழே வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு புரியலை அந்த டைமில். ஒரு விஷயம் மட்டும்தான் தோணுச்சு. எங்கள் அம்மா சொன்ன வார்த்தை தோணுச்சு. நீ எல்லாரையும் நம்பி நல்லவங்கன்னு போகிற, ஒரு நாள் உனக்கு நடக்கிறப்போ தெரியும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த விஷயம் மைண்டுக்கு வந்துட்டு நான் அந்த ரோட்லேயே உட்காந்து பயங்கரமாக கத்தி அழ ஆரம்பித்தேன். அழுதப்போ ரோட்டில் போகிறவங்க வரவங்களாம் என்னம்மா ஆச்சு என்னம்மா ஆச்சுன்னு கேட்டாங்க. இல்லைம்மா ஒன்றும் இல்லை, உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஒரு டீ கடைக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கடந்து வந்துட்டு 1 வீக் நான் ரூம்குள்ளே தான் இருந்தேன். வெளியே வரல. ஐ டிடன்ட் கேம் அவுட். அதுக்கப்புறம் என் உடம்பை நான் பார்க்குறப்போ எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சு. என்னடா இது இப்படி பண்ணிட்டாங்களே, இப்படி தொட்டுட்டாங்களே. குளிக்கிறப்போ கூட என்னால் என் உடம்பை பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ வெறுத்தேன். ஒரு என்ன சொல்லுவாங்க, இது சொன்னால் யாருன்னா நம்புவாங்க, அறுத்து போட்டுடலாமா, அந்த அளவுக்கு எனக்கு கொடுமையாக இருந்துச்சு அந்த விஷயம். இத்தனைக்கும் அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் என்னோட அப்பாவோட ஏஜ் அதிகமாக இருக்கும். ஐ டிடன்ட் ஈவன் திங்க் அபவுட் தட் மூமெண்ட். அதுக்கப்புறம் அதை பற்றி யோசிச்சு நிறைய அழுதேன். நிறைய பேர்கிட்ட ஷேர் பண்ணவும் முடியல என்னால் யார்கிட்டையும் போய். எல்லாரும் கேட்ட கேள்வி, உனக்கு தான் நாங்கள் போவாதுன்னு சொன்னோமே, இது தேவையான்னு கேட்டோமே. எங்கள் அம்மாட்ட கூட போய் என்னால் இதை ஓப்பனாக சொல்ல முடியல, அம்மா இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு. ஸோ ரொம்ப அது கஷ்டமாக இருந்தது. அது கடந்து வர நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதான் சொன்னேன்ல, நாய் கடிச்சதுன்றதுக்காக நான் என் மேலே தப்பு சொல்லிக்க முடியாதுல்ல. ஸோ கடந்து வந்துட்டேன், அவ்வளோதான். அதுலேருந்து இவ்வளோ காயங்களை வச்சுட்டு எப்படி உங்களால் எல்லாத்தையுமே சிரிச்சுக்கிட்டு வெளியே சொல்ல முடியுது? அந்த விஷயம் நடந்துருச்சுன்னு நான் அழுதேன்னா அது மாறப்போகிறது இல்லை. கண்டிப்பாக அது மாறப்போகிறது இல்லை. அது இன்னும் எனக்கு வந்து லைக் என்ன ஆகுன்னா, இன்னும் எனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். நான் இப்போது சொன்ன ரீசெண்ட்லி ஐ மீன் அ பிரேக். இப்போ ரீசனே நான் அதுதான் யோசிக்கிறேன். அந்த டைமில் நான் உட்காந்து அழுது அதை பற்றி யோசித்து அதை பற்றி யார்கிட்டனா பேசியிருந்தேன்னா இந்த டைமில் நான் உடஞ்சிருக்க மாட்டேனோ, இவ்வளோ பஸ்ட் அவுட் ஆகிருக்க மாட்டேனோ. ஏன்னா கடந்த 2 வாரங்களாக என் லைஃப்பில் நடந்த விஷயங்கள் நிறைய 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 சொல்லவே முடியாது. மேபி அந்த பெயினெல்லாம் நான் வந்து உள்ளே அடக்கி வச்சு பலூன்குள்ளே இவ்வளோ தான் காற்று அடைக்க முடியும் நான் அடக்கி வச்சு அது ஒரு நாள் பஸ்ட் அவுட் ஆகும்ல, ஒரு லிமிட்டுக்கு மேலே போச்சுன்னா. ஸோ என்னோடய லிமிட்டை நான் க்ராஸ் பண்ணிட்டேனோ அப்படின்றது தான் இந்த பிரேக் அண்ட் உடஞ்ச தருணங்களும் அதுதான். நான் அழுதுகிட்டே இருந்தேன்னா அதை பற்றி நான் யோசிச்சு அழுதுகிட்டே தான் இருக்கணும். என் லைஃப்பில் நான் அதுக்கப்புறம் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது. நான் தான் சொன்னேன்ல, யார் மேலேயே இருக்க குத்தத்துக்காக என்ன நான் வந்து தப்பு சொல்லிக்க முடியாது. சமூகம் இப்படி இருக்குது அப்படின்றதுக்காக நான் தப்பு பண்ணல. நான் என்னோடய பேஷனுக்கோ என்னோடய விஷயத்துக்கும் நான் உண்மையாக இருந்தேன். ஸோ அதில் நான் தப்பு பண்ணல அப்படின்றது எனக்கு உறுதியாக இருந்துச்சு. நீ தப்பு பண்ணியா உட்காந்து அழறதுக்கு? எந்த நாயோ ஒன்று பண்ணுச்சு, அதுக்கு நீ ஏன் அழுவுற? எழுந்துரு, இது நமக்கு தேவையே இல்லை அப்படின்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லி வெளியே வந்தது தான். லைக் நீங்கள் சொன்னீங்கல்ல, சில யார்கிட்டையும் ஷேர் கூட பண்ண முடியல, நீ ஏன் போன, நீ ஏன் போகாத அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ பொதுவாக நம்ம சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃப்ளாவாக நான் என்ன பார்க்குறேன்னா, விக்டிம் சைடு யாருமே நிற்கிறது இல்லை. அஃப்கோர்ஸ் அதுவும் ஃபீமேல்னா நீங்கள் இதை பண்ணீங்க, நீங்கள் இப்படி இருக்கிறனால தான் உங்களுக்கு இப்படி நடந்தது அப்படின்ற மாதிரி எல்லாம் நிறைய சொல்கிறாங்கல்ல. இதை கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இது எனக்கு கேட்குறப்போ கோவம் வந்தது, பயங்கரமாக கோவம் வந்துச்சு. ஏன் நான் தப்பு பண்ணலை, நான் தப்பே பண்ணாதப்போ ஏன் என் சைடு யாரும் நின்று பேச மாட்டேங்கிறீங்க? நான் தப்பு பண்ணேன்னா ஓகே, நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கலாம். நான் தப்பே பண்ணலை, வை யூ காண்ட்? அது ஏன் நிற்க மாட்டேன்? ஈவன் நம்ம க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யாராக வேணாலும் சரி இருக்கட்டுமே தவிர, நீ அங்கே போனது தான் தப்பு, உன் மேலே தான் தப்பு, நீ நம்பி போனது தப்பு, நீயா தான் போய் ஏமாந்த, நீயா தான் போய் விழுந்த, எல்லாமே நீ 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 இந்த இடத்துல. பட் அந்த சைட்ல இருந்து ரியாக்ஷன் வரலன்னா நம்ம போவே மாட்டோமே. கரெக்ட் தானே? எல்லா விஷயம் ஆஸ்பெக்ட்லேயுமே சொல்கிறேன். லவ்வாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், வாட் எவர் த திங், அந்த சைட்லேருந்து நமக்கு ஒரு ஆன்சர் வரலன்னா நம்ம அதுலேருந்து நம்பி போக மாட்டோம் எதுலேயுமே. ஸோ அப்போது அந்த சைடு இருக்கவங்கள பற்றி ஏன் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க? ஏன் இந்த கேள்வி எனக்கு நிறைய வாட்டி வந்திருக்கு. பட் பதில் தேடிட்டே போனால் அதுக்குள்ளே இன்னும் 1000 கேள்விகள் வருது. ஸோ ஒரு கேள்விக்காக நான் பதில் தேடி போய் 1000 கேள்விகளை மறுபடியும் எனக்குள்ளே எடுத்துகிட்டு வர விரும்பலை. ஓகே, நமக்கு நாம தான்டா டிஃபன் நம்ம பண்ணிக்கலாம், யாரும் நமக்காக நிற்க வேண்டாம். எனக்கு நான் டிஃபன் பண்ணிக்கிறேன், டிஃபன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஓகே,
கல்யாணத்துக்கு அப்புறம் நீங்கள் பண்ண ஃபோட்டோ ஷூட்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்து அப்போ ப்ராப்ளம் ஆகும்னு நினைக்கிறீங்களா? என்னை பிடிச்சவங்களுக்கு நான் பண்ண விஷயங்களும் பிடிக்கும். கண்டிப்பாக வந்து என்னை விரும்புகிறாங்க அப்படின்னா என்னோடய பாஸ்ட், என்னோடய ஃப்யூச்சர், என்னோடய ப்ரெசன்டென்ஸ் எல்லாத்தையும் சொல்லி தான் நான் ஒருத்தரை நேசிக்கவே ஆரம்பிப்பேன். என்னோடய பாஸ்ட் பிடிக்காதவங்க, என் ப்ரெசன்ட் பிடிக்காதவங்க, என் ஃப்யூச்சர்லேயும் அவங்கள எனக்கு பிடிக்காது. ஸோ அப்படி இருக்க ஒரு லைஃப் பார்ட்னர் கூட நான் போகவே போகிறதில்ல. ஸோ அதுக்கு எவ்வளோ வருஷம் வேணால் எடுக்கலாம். லைக் என்ன அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க, நான் இருக்க ப்ரொஃபஷன் அக்செப்ட் பண்ணிக்கிறவங்க என்கிட்ட வரத்துக்கு இருக்கலாம். அப்படி பார்த்தீங்கன்னா எந்த சினி ஸ்டார்ஸுமே கல்யாணம் பண்ணியிருக்க மாட்டாங்க, ரைட்? அவங்க லைஃப்பில் நமக்கு தெரிஞ்சு நமக்கு தெரியாமல் எவ்வளவோ விஷயங்கள் நடந்திருக்கும். ஸோ அப்படி அவங்களே மேரேஜ் பண்ணி லைஃப்பில் சந்தோஷமாக இருக்கிறப்போ ஒரு சின்ன ஸ்க்ரீனில் இருக்க பொண்ணுன்னா என்னால் ஏன் முடியாது? ஸோ என்னை விரும்பி என்னை ஏற்றுக்கிறவங்க கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருப்பாங்க. அப்படி ஒரு பர்சன் வரப்போ கண்டிப்பாக நானும் சந்தோஷமாக இருப்பேன். அது ஒரு ப்ராப்ளமேட்டிக் இஷ்யூவாக பார்க்கல. ஏன்னா இன்னைக்கு இப்போ இந்த ஒரு வாரம் பேசுகிற விஷயம் அடுத்த ஒரு வாரம்க்கு அப்புறம் மறைஞ்சு போயிடும். இப்போ நான் இந்த விஷயம் பண்ணுறேன், இன்னும் 4 வருஷத்துக்கு அப்புறம் ஐஷு யாருன்னு கேட்டால் யாருக்குன்னா ஞாபகம் இருக்குமான்னா கண்டிப்பாக தெரியாது. நான் ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன்னா ஃபீல்டுக்குள்ளே இருக்க வரைக்கும் யோசிப்பாங்க, ஃபீல்ட் அவுட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக யோசிக்க மாட்டாங்க. ஸோ இன்றைக்கி நிரந்தரம்னு நம்ம நினைக்கிறது நாளைக்கு எதுவுமே இல்லை. ஸோ அப்படி ஒரு தாட் ப்ராசஸில் இருக்கவங்க இருப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த குவாலிஃபிகேஷனோட கண்டிப்பாக வருவாங்க. நீங்கள் சில ஃபோட்டோஸ் எல்லாம் ஹைட் பண்ணீங்களா இன்ஸ்டாகிராம்லேருந்து? இனிமேல் போல் ஃபோட்டோ ஷூட்ஸ் பண்ண வேண்டான்ற ஐடியாவில் இருக்கீங்களா இல்லை மேபி பண்ணுவீங்களா? பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். நான் சொன்னல ஐ எம் டேக்கிங் எ பிரேக். நான் சொன்னல எனக்குள்ளே எழுந்த கேள்விகளால் தான் நான் இங்கே வந்து நிற்கிறேன்னு. எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கேள்வி எழுந்துச்சு. அந்த கேள்விக்கான பதில் தேடிட்டு இருக்கேன். அந்த கேள்விக்கான பதில் எனக்கு கிடைக்கிறப்போ கண்டிப்பாக ஐ கெட் பேக் டு மை நார்மல் திங். ஸோ நான் தான் சொன்னேன், எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு. இப்போ எனக்கு என்ன கேள்வினா, இது நம்ம பிடிச்சி பண்ணுறோமா பிடிக்காமல் பண்ணுறோமா, யாருக்காக பண்ணுறோம்? இந்த 3 கேள்விக்குள்ளே நான் சுற்றிட்டு இருக்கேன். இதுக்கான பதில் இப்போ நான் தேடிட்டு இருக்கேன் என்கிட்டே. ஸோ இதுக்கான பதில் கிடைக்கிறப்போ எனக்கு இந்த விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஆன்சர் எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா மறுபடியும் நான் பண்ண விஷயங்கள் தான் பண்ணுவேன், பண்ணாமல் இருக்க மாட்டேன். மேபி அதோட ட்ராக் வேணால் வேறு மாதிரி இருக்கலாம், கைண்ட் ஆஃப் காஸ்டியூம் வைஸில் போகலாம். நான் சொன்ன மாதிரி என்னோடய எய்ம் வந்து வேறு. ஸோ அதுக்கான விஷயங்களில் நான் மேபி அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவேனே தவிர போல் ஷூட்ஸ் நான் ஸ்டாப் பண்ணுவேனா அப்படின்றது கண்டிப்பாக கிடையாது. ஐ டூ தட். ஏன்னா அதை நான் ரொம்ப விரும்பி ரசித்து எனக்குன்னு நான் எடுத்த ஒரு லைஃப். அதை இவ்வளோ சீக்கிரம் விட்டு போகிறதுக்கு எனக்கு ஆசை இல்லை. நீங்கள் இதுக்கு முன்னாடி கொடுத்த இன்டர்வியூஸில் உங்களோட வீடியோஸ் ஒரு சில வீடியோக்கள் கீழே சிலர் வந்து நிறைய ஹேட்ரட் கொடுக்குற மாதிரி சில கமெண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஸோ நான் அதை சொல்கிறேன், அந்த கமெண்ட்டை கேட்டோன்னா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே ஓப்பனாக சொல்லுங்கள். கண்டிப்பாக. ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, உன்னெல்லாம் பேச விட்டு உங்கள் அப்பா தான் என்ன பண்ணுறாங்க? நான் தான் சொன்னேன்ல, என்னோடய ஃபேமிலி ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஃபேமிலியிலேருந்து தான் வந்தேன். கைண்ட் ஆஃப் எப்படி சொல்கிறதுனா, என் ஃபேமிலி ஹிஸ்ட்ரியே டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதை எங்கேயும் ஷேர் பண்ணது கிடையாது. என்னோடய அம்மா தான் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க. நான் சொன்னல, எங்கள் அம்மா இப்போ வரைக்குமே அக்செப்ட் பண்ணிக்கல நான் பண்ணுற விஷயத்த. பெத்த கடமைக்குன்ற ரீசனுக்காக தே ஆர் டூயிங் இட். பட் என்னென்னா அவங்க என்னை நல்லபடியாக தான் வளர்த்தாங்க. பட் எல்லாருக்கும் லைஃப் சேஞ்சிங் டிசிஷன்ன்றது நம்ம எடுக்கிறது தான். எனக்கு பிடிச்ச விஷயத்த நான் பண்ண போகிறேன்றது நம்ம எடுக்கிற டெசிஷன் தான். ஸோ நான் அப்படி எடுத்த முடிவு தான். இதில் அவங்களுக்கு எந்த ஒரு உடன்பாடுமே கிடையாது. இது எல்லாமே முழுக்க முழுக்க நான் என்னோட சுய இதுவாக எடுத்து அதில் நான் சர்வை பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவங்கள பற்றி பேசுகிறதுக்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. பிகாஸ் ஐ நோ ஹவு தே ட்ரீட்டட் மீ அண்ட் ஹவு தே என்னை வளர்த்தாங்கன்றது. ஸோ அதுக்கு எதனா கமெண்ட் பண்ணாங்கன்னா திரும்ப நான் வேறு மாதிரி கேட்பேன். அது தேவையில்லாமல் ஒரு சர்ச்சையாக தான் போகும். இன்னொருத்தவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, உடம்ப காட்டுறது தப்பாக தெரியல, படுக்க கூப்பிடுறதும் தப்பாக தெரியக்கூடாது. பிடிச்சி போகிறது வேறு, ஆப்பர்ச்சுனிட்டி வச்சு போகிறது வேறு. நீ படுக்க கூப்பிட்றியா, எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கூப்பிடு. எதுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறேன்னு கூப்பிடுற? நான் கேட்ட கேள்வி இதுதான். படுக்க கூப்பிட்றது ரைட், அதுக்கு ஏன் காசு ஒரு விஷயமா வைக்கிற, ஆப்பர்ச்சுனிட்டி ஏன் ஒரு விஷயமா கொடுக்குற? உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்கணும்னு கேட்குறது எப்படி இருக்குது? நான் உனக்கு 10,000 கொடுக்குறேன், என் கூட வந்து படுன்றது எப்படி இருக்குது? ஸோ அவங்க அப்போ எனக்கும் வேசிக்கும் என்ன பெரிய வித்தியாசம்? அவங்களும் அதானே பண்ணுறாங்க. அப்போது அது நான் தப்பு. அப்போது நீங்கள் சொல்கிறதே நான் கேட்குறேன், படுக்க கூப்பிட்றது தப்பு இல்லைனா செக்ஷுவல் பண்ணுறது தப்பே இல்லையே. அப்போ ஏன் ப்ராஸ்டியூட்டை தப்பாக பேசுகிறீங்க, விலை மாதிரி ஏன் தப்பாக பேசுகிறீங்க? அவங்க அதானே பண்ணுறாங்க, படுக்க கூப்பிட்றது அவங்க போகிறாங்கல்ல, ஏன் அவங்கள பற்றி தப்பாக பேசணும்? ஏன் அவங்கள பற்றி கமெண்ட் பண்ணணும்? ஸோ நீங்கள் எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணுறப்போ இதையும் நார்மலைஸ் பண்ணிட்டு போங்க. உங்களுக்கு என்ன வயசாகுதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? 23. 23 ஆகுது. 23 வயசுல இவ்வளோ புரிதல் எப்படி வந்தது?
அதான் சொன்னேன், லைஃப்பில் ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு ஒவ்வொரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். என் லைஃப்பில் நான் கடந்து வந்த ஒவ்வொருத்தருமே எனக்கு ஒவ்வொரு லைஃப் லெசன்ஸ் கற்றுக் கொடுத்தாங்க. யாருமே என் லைஃப்பில் வந்தவங்க யாருமே எனக்கு வாழ்க்கையோட புரிதலை இவ்வளோ அழகாக எனக்கு எடுத்து கூறியிருப்பாங்கன்னா சத்தியமாக கிடையாது. ஒருத்தர் காயப்படுத்தி எடுத்து கூறினாங்க, ஒருத்தவங்க சந்தோஷப்படுத்தி எடுத்து சொன்னாங்க, ஒருத்தவங்க வலிகளை கொடுத்து எடுத்து சொன்னாங்க. ஸோ நான் க்ராஸ் பண்ண ஒவ்வொரு பர்சன்கிட்டேருந்தும் நான் ஒவ்வொரு விஷயம் லேர்ன் பண்ணேன். லைஃப்னா இதுதான், லைஃப்னா இதுதான், லைஃப்னா இதுதான். ஸோ அவங்க வாழ்க்கையை நான் பார்க்குறப்போ ஒரு இடத்துல அவங்கள மாதிரி இருக்கக்கூடாதுன்னு தோணுச்சு, ஒரு இடத்துல அவங்கள மாதிரி இருக்கணும்னு தோணுச்சு. ஸோ அந்த புரிதல் எல்லாம் சேர்ந்து தான் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். ஸோ இட்ஸ் அபவுட் த பர்சன்ஸ் விச் ஐ கிராஸ்ட் இன் மை லைஃப். அவங்கள தான் சொல்லுவேன். ஸோ அதான் சொல்லுவாங்க, டிடி கூட ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க ஒரு மேடையில், நான் கஷ்டப்படுறப்போ என்னை விட்டுட்டு போனவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ், பிகாஸ் அவங்களால தான் நான் இன்னைக்கு இங்கே நிற்கிறேன். ஸோ அதே தான் நானும் சொல்வேன். நான் ஒரு விஷயம் எனக்கு வேணும்னு ஒரு பாத்துல போகிறப்போ என்னை விட்டுட்டு போனவங்க 1000, என்னை குறை சொன்னவங்க 1000, எனக்கு வாழ்க்கையோட அந்த தத்துவத்தை கற்றுக் கொடுத்துட்டு போனவங்க 1000, அவங்கெல்லாம் கற்றுக் கொடுத்துட்டு போன அந்த பாடத்தால் தான் இன்னைக்கு ஐஷுன்றவ இங்கே உட்காந்து உங்கள் மாதிரி பேசிகிட்டு இருக்கேன். சூப்பர் நைஸ். ஆக்சுவலி இவ்வளோ விஷயங்கள் எங்களுக்காக நீங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டார்க் சைடாக இருக்கட்டும், இல்லை கஷ்டங்களாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே ரொம்ப சிரித்த முகத்தோட சொல்லுவாங்கள்ல, கஷ்டம் அதிகமாக இருந்தால் தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டங்களை கூட எங்ககிட்ட சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க. ஸோ நீங்கள் நினச்ச இடத்த கண்டிப்பாக ரீச் பண்ணுவீங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னை இந்த இன்டர்வியூக்கு கூப்பிட்டதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் எல்லா இன்டர்வியூவில் சொன்ன லாஸ்ட் சொல்கிற வேர்டு தான், லைக் போல் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள தீண்டத்தகாதவங்க, அவங்க சொசைட்டிலே இருக்கக்கூடாதவங்கன்ற மாதிரி பார்க்குறாங்க. ஐ ஹோப் இது எல்லாருக்கும் புரியுமான்றது எனக்கு தெரியல. ஒருத்தவங்கள பிடிக்கலையா விலகி போயிடுங்க, அவங்கள அவாய்ட் பண்ணிட்டு போயிடுங்க. அவங்கள காயப்படுத்தி பேசுகிறது, ஏன்னா ஒரு நெகட்டிவ் கமெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஒரு தப்பாக பேசுகிற வார்த்தை ஒருத்தவங்க லைஃப்பை எப்படி வேணால் பாதிக்கலாம். ஸோ அந்த விஷயம் பண்ணாதீங்க. பிடிக்கலையா பிளாக் பண்ணிவிடு, பிடிக்கலையா கடந்து போயிடு, பிடிச்சிருக்கா சப்போர்ட் பண்ணு, அவ்வளோதானே தவிர மிச்சப்படி இதில் எந்த ஒரு தப்பான விஷயமே இல்லை. இருக்கிற வரைக்கும் சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக ஹாப்பியாக வச்சுட்டு போயிடுங்க. அண்ட் இந்த மாதிரி ஆளுங்களை ரெக்கக்னைஸ் பண்ணி இன்டர்வியூ எடுக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். தேங்க்யூ.